இன்னைக்கு சிங்கர் ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் பாடகி மிதுனா பாடின பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பாடகிக்கும் ஒவ்வொரு தனித்துவம் உண்டு. ஒரு சில பாடகிகள் பாடினா நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டுட்டு விட்டுருவோம். இன்னொரு சில சிங்கர்ஸ் பாடுறது நம்ம இதயம் வரைக்கும் டச் பண்ணோம். ஆனால் பாடகி மிதுனா பாடல் இருக்கே இதயத்துக்குள்ளே நுழைஞ்சி ஒரு தனி இடத்தை பிடிக்கிற அற்புதமான குரல். சூரியன் எஃப்எம் 93.5 சென்னை நம்பர் 1 எஃப்எம்ல புதிய பயணம் படத்துக்காக பிரசாத் கணேஷ் இசையமைப்பில் ராஜாஜி பாடல் வரிகளுக்கு குரல் மிதுனா. மலேசியாவா? அது 3 hours முன்னாடி. ஐ மீன் சென்னை. ஆமா ஆமா, நீ தானே வர சொல்லிட்டே இருந்த. அதான் 1 month 2 months இல்ல 3 months ஹாலிடே இருக்கு. அதான் நல்லா என்ஜாய் பண்ண போறேன். ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே. அப்புறம் மிதுனா, தேவி அக்கா எப்படி இருக்காங்க? சரி ஓகே, இன்னும் 1 hourல அங்கே வந்துடுவேன். ரெடியா இரு. ஓகேயா? பாய்.
மிதுனா வாமா, மெல்ல வா, ஜாக்கிரதை. மிதுனா, இன்னைக்கு காலையில தான் நான் ஊர்ல இருந்து வந்தேன். இப்பதான் விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன். என்ன ஆச்சு? ஒரு சின்ன ப்ராப்ளம். நீ அப்புறம் வீட்டுக்கு வா, பேசலாம். சரி, நீ பிரஷடு. சரி வாமா. அக்கா, என்ன அந்த முத்து மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போயே. வா. உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுமா? அது ஒண்ணும் கஷ்டம் இல்லடி. முதல்ல புடவை எடுத்துக்கணும். அது ரொம்ப ஈஸி மாமி. சரி. அப்புறம் இந்த புடவை தலைப்புல இப்படி ஒரு முடிச்சு போட்டுக்கணும். அதுவும் ரொம்ப ஈஸி மாமி. அப்புறம் நீங்க தான் சொல்லணும். அதானே. முடிச்சு போட்டுனுட்டியா? அப்படியே அப்படியே இடுப்பை சுத்தி ஒரு ரவுண்ட் வந்து கசவம் போட்டு. என்னடா விஷப்பரிச்சு பண்ணாதீங்க மாமி. ஏண்டா மாமி, அந்த பொண்ணுக்கு இடுப்பு கிடையாது. அப்படியே நீங்க அதை தேடி கண்டுபிடிச்சாலும் அதை சுத்தி ஒரு ரவுண்ட் வர்றதுக்கு 1 மந்த் ஆயிடும். அனாவசியமா தேவையில்லாம ஒரு லாங் டூர்ல கமிட் ஆயிடாதீங்க. என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் ஒரு தடவை கமிட் ஆனேன்னா அப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். சுத்த போக்கிரி மாமியா இருப்பாங்க போல இருக்கு. ஏன் ஆரம்பிக்கும்? நீ ஒரு எடுப்பு. ஏன் இடுப்பை பத்தி பேசாத. எதிர் வீட்ல டிரைவர் வேலை பாக்குறேன். அந்த வேலையை மட்டும் பாரு. எங்க வீட்டுக்கு அனாவசியமா வராத. இல்ல, இப்ப நான் சொல்றத மட்டும் கேளு. என்ன? மாமி வீட்ல கேபிள் கனெக்ஷன் கொடுத்தாச்சு, படம் வரல. என்னன்னு பாரு. படம் வரவே வராது. ஏண்டா? டிவியை வாங்குங்க, அப்புறம் தான் படம் வரும். ஐயோ, எப்படி தெரியும் உங்களுக்கு? உடைச்சிடலாம் போல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன? ஒரே காமெடி தான். அட அங்கிள், என்ன இது? எப்ப வந்தாலும் மிதுனா மிதுனா மிதுனான்னு ஊருக்கே கேக்குற மாதிரி கத்திட்டே வருவீங்க. எப்ப வந்தீங்க? என்னாச்சு உங்களுக்கு? என்னம்மா நீ இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்க? ஏற்கனவே ஒரு சம்பந்தம் பார்த்து அனுப்பி வச்சேன். அதை வேண்டான்னு தட்டி கழிச்சிட்டேன். இந்த பாரு, ஒரு பொண்ணுக்கு வரன் கிடைக்கிறது வரம் கிடைக்கிற மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தரும் நான் நீ கியூவில் போட்டி போட்டு வந்து நிற்கிறான். நீ கல்யாணமே வேண்டான்னு காலம் கடத்திக்கிட்டு இருக்க. இப்போ ஒன்றும் கெட்டு போல. நீ மட்டும் ஓகே சொல்லு, நான் போய் அந்த மாப்பிளையை பார்த்துட்டு வந்துடுறேன். வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ். இல்ல, இந்த பாருமா, மாப்பிள்ளை சொக்க தங்கம். அங்கிள்,
நீங்க வேற கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா ஆம்பளைங்களும் சொக்க தங்கமா தான் இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா தான் தெரியும் அது தங்கம் இல்ல தகர டப்பான்னு. ஏய் ஆர்த்தி, அங்கிள் பேசிட்டு இருக்கார்ல, நீ என்ன பெரிய மனுஷன் மாதிரி குறுக்க சுமாரு. அப்படி சொல்லுமா. நீ ஏன் கல்யாணத்தை நெகட்டிவாவே பாக்குற? பாசிட்டிவா எடுத்துக்க. எனக்கு 60 கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போவும் நானும் என் பொண்டாட்டியும் சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீ உன் அக்கா வாழ்க்கையை மனசுல வச்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமா ஆம்பளைகள்லாம் அயோக்கியங்கிற முடிவுக்கு வராது. அது ரொம்ப தப்பு. இந்த பாரு, கல்யாணம் பண்ணிக்காம ஒரு பொண்ணு தனியா வாழ முடியாது. ஏன் வாழ முடியாது? அன்னை தெரசா கல்யாணம் பண்ணிக்காம உலகத்துல வாழ்ந்து ஜெயிக்கலையா? அப்படி போடும் இதுனா. இதுக்கு என்ன சொல்றீங்க? இதுக்கு என்ன சொல்றீங்க? இதுக்கு என்ன ஒரு தடவை சொல்றீங்க? சொன்னா போற 3 தடவை சொல்ல வேண்டாம். 3 தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. அங்கிள் இருங்க. லலிதா, பத்மினி, ராகினி, ரூபினி இங்க வாங்க. ஏய் வா சீக்கிரம் போடி. வாங்க வாங்க உட்காருங்க. பாருங்க நல்லா பாருங்க. இவங்க 4 பேரையும் மிதுனாத்தா சொந்த சகோதரிங்க மாதிரி நல்லா பார்த்து வளர்த்துட்டு இருக்கா. இதே கல்யாணம் ஆயிருந்தா ஒரு சின்ன நாய்க்குட்டிய கூட வளர்த்துருக்க முடியாது. ஏன்னா போற வீடு எப்படி இருக்குமோ தெரியாது. ஃபுல்லி மேல் டாமினேட்டட். என்னக்கா நீ சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க? அங்கிள் கிட்ட மட்டும் போதுமா? போய் ஏதாவது எடுத்துட்டு வா. போ போ போ. சும்மாரு, பேச்ச மாத்தாத. முதல்ல உன் மனசை மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. நீ யாவது எடுத்து சொல்லக்கூடாதாம்மா? எங்க அங்கிள், எவ்வளவோ சொல்லிட்டேன், கேட்டா தானே? பத்தாததுக்கு இந்த ஆர்த்தி வேற அவளுக்கு சப்போர்ட். இந்த ஆர்த்தி பக்கத்துல இருக்கிற வரைக்கும் இவ கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டா. இவளை கெடுக்கிறதே அவதான். முதல்ல ஆர்த்திக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். கல்யாணம் தானே, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடி. மாப்பிள்ளை கூட ரெடியா இருக்காரு. சீக்கிரம் கல்யாணம் கட்டி வச்சிடலாமா? சரி, மாப்பிள்ளை யாருன்னு சொல்லு, உடனே பண்ணி வைக்கிறேன். நீங்கதான். ஏய், அடிச்சேன்னா உடனே சொல்லிட்டு போறேன். கொன்றுவேன் நான் உன்னை. மாப்பிள்ளை ஆசையை பார்த்தா? அம்மா அம்மா தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க அப்படி டான்ஸ் ஆடுறீங்களே, அதே மாதிரி எனக்கும் ஆடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன். ஆடணும் அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன புதுசா கண்டிஷனை போட்டுற போறீங்க? டிரைவர் வேலைக்குன்னு என்ன எடுத்தீங்க. டிரைவர் வேலையை தவிர துணி துவைக்கிறதுல இருந்து தோட்ட வேலை வரைக்கும் எல்லா வேலையும் என்கிட்ட வாங்குறீங்க. இதை விட என்ன பெரிய கண்டிஷனா இருந்தாலும் சரி, நான் ரெடி. ஆனா நான் டான்ஸ் ஆடணும். சரி, இப்ப நீ ஆட போற. ஆனா கண்டிஷனுக்கு தயாரா இரு. ஓகே. ஏய் கத்துற. காலை எடு, கத்துறத நிறுத்துறேன். ஐயோ சாரி ஆறுமுகம், தெரியாம பட்டுடுச்சு. அது சரி, ஆம்பளைங்க மேல இருக்கிற கோபத்தை எல்லாம் என்ன பொம்பளை வேஷம் போட வச்சு மிதின்னு மிதிச்சு பழி தீர்த்துக்கிட்டீங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நடத்துங்கம்மா. உங்க நாடகத்தை எது வரைக்கும் நடத்தணுமோ அது வரைக்கும் நடத்துங்க. நான் வர்றேன். ஓகே गर्ल्स, கம் ஆன், நெக்ஸ்ட் சாங் ரெடி. ஏய் என்ன ராத்திரி 11 மணி ஆகுது. என்ன இன்னும் கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? போய் படுங்க. இந்த ஆர்த்தி வீட்டுக்கு வந்தாலே இப்படிதான், ஒரே ரகல. என்ன மிதுனா, காலையில ஏலகிரி கிளம்புறோம்ல, நீயாவது போய் படுக்க கூடாதா? வாட் இஸ் திஸ்? எல்லாரும் ஒன்னு கவனிச்சீங்களா? என்ன அக்கா கோவத்துல பேசும்போது கூட எவ்வளவு அழகா இருக்காங்க. ஏய் வேண்டாம் ஆர்த்தி, என்ன வாங்க. அப்படியே எங்களோட ஒரு சின்ன டான்ஸ் போடுங்க. டான்ஸா? பரவாயில்ல, டான்ஸ் தான். சான்ஸே இல்ல. ஆடுங்க ஆடுங்க. ஆடு. கம் ஆன். மலரக்கா, நீங்க வடை போடுறீங்களோ இல்லையோ, புகை நல்லா போடுறீங்கக்கா. முத்து இருந்தாலும் உனக்கு ரொம்ப கொழுப்பு தான்டா. டெய்லி உங்க வடை சாப்பிட்றேன்ல, அப்படிதான் இருக்கும். சார் கூட வாங்கிக்கோங்க சார். தம்பி கூட என்னப்பா விலை? அக்கா கூட 60 ரூபாங்கக்கா. 60 ரூபாயா? 50 ரூபாய் தரக்கூடாதா? கத்திரிக்காயா இருந்தாலும் சரி, கல்யாண சிலையா இருந்தாலும் சரி, எதுவுமே நம்ம ஊர் ஜனங்களுக்கு குறைச்சி வாங்கினாதான் தூக்கமே வரும் இல்லங்கா. அதுக்கேப்பா ஊர் ஜனத்தை இழுக்கிற? விளையாட்டுக்கு சொன்னக்கா, தப்பா எடுத்துக்காதீங்க. சரி இந்தாப்பா 60 ரூபா. சரிக்கா.
அக்கா ஒரு கூட எடுத்துக்கங்கக்கா. ஒரு கூட எடுத்துக்கிறப்பா. சரிக்கா, நல்ல கூடையை பார்த்து எடுத்துக்கங்கக்கா. நல்ல கூட தான்ப்பா. ஏங்கா நில்லுங்க, இங்க வாங்க. அச்சோ, கண்ணு தெரியாதுன்னு நினைச்சோம், கண்டுபிடிச்சிட்டானோ. கொலுசு விழுந்தது கூட தெரியாம போறீங்க. இந்தாங்க உங்க கொலுசு. இந்தாங்க குடிங்கக்கா. மன்னிச்சுக்கப்பா. இதுக்கெல்லாம் எதுக்குங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? கொலுசை பத்திரமா பாத்துக்குங்க. அக்கா போயிட்டாங்களா? கொலுசு விழுந்தது கூட தெரியாம போறாங்க. நல்ல அக்கா. ஆனந்தி, பள்ளிக்கூடம் விட்டாச்சம்மா? சுகந்தி, என்னடா பேசாம இருக்க? அண்ணன் மேல ஏதாச்சும் கோவமா? டீச்சர் அடிச்சிட்டாங்கண்ணா. டீச்சர் அடிச்சிட்டாங்களா? ஏண்டா, என்ன பண்ண? கணக்கு நோட்டு இல்ல, அதனால தான் டீச்சர் அடிச்சிட்டாங்க. கணக்கு நோட்டு வாங்கி தருவியாண்ணா? எனக்கும் வாங்கித்தானா? ஏலகிரிக்கு டூர் வந்தாச்சு. நல்ல வேளை ஆர்த்தி வரல. அது சரி, அவங்க ஆளுங்கெல்லாம் முதுமலையில தானே இருப்பாங்க. சூப்பர் லொகேஷன்ல. ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த இடம். எதுக்காக கணக்கு நோட்டு வாங்கிட்டு வந்த? எதுக்காக வாங்கிட்டு வந்த? வயலே வயலே, இங்க கால் வைத்து கஞ்சிக்கே வழியை காணுமா? இதுகளுக்கு மாத்திக்க துணிமணி இல்லையா? கணக்கு நோட்டு தேவையா? இல்ல தேவையா? ஏடா உங்க அப்பா என்ன பெருசா சொத்து சொக சேர்த்து வச்சுட்டு போயிருக்கானா? இவனுங்க பெருசா படிச்சு கிழிக்கிறதுக்கு? ஏடா உன்னை நம்பி தானடா இந்த வீட்டுல அடுப்பு எரியுது? சொல்லுடா, உன்னை நம்பி தானடா இந்த வீட்டுல அடுப்பே எரியுது? நாள் பூரா உட்கார்ந்து கூட பின்ன காசை இப்படி கரியாக்கிட்டு வந்திருக்கேடா. அட பாவி, கிடைச்ச கொஞ்சம் காசுக்கும் இப்படி நோட் புக் வாங்கிட்டு வந்திருக்கியே. இத கழிச்சு திங்க வர சொல்றேன், திங்க வர சொல்றேன். சொல்லுடா பாவி, எவடி எவடி நோட் புக் எடுத்து கெட்டு போங்க. சித்தி, நீ உன் வயித்துல பெத்த பிள்ளையா இருந்தா இப்படி தள்ளி விட்டுருப்பியா? முத்து, டேய் முத்து, டேய் உன்னை நான் வேணும்னு தள்ளி விடலடா. பார்வையே இல்லாம நீதானடா என்னையும் இந்த குடும்பத்தையும் காப்பாத்துற. சொல்லு, நான் ஒரு பாவி. எனக்கு கோவத்துல நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. டேய், இதே ஆத்தாவா இருந்திருந்தா நீ என்ன மன்னிச்சிருக்க மாட்டியாடா? சொல்லு, சொல்லுடா. இங்க பாருடா, நீ என் வயித்துல பொறுக்கலனாலும் நீயும் என் புள்ள தானடா. டேய், என்ன மன்னிச்சிருடா. இனிமே நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். அப்படிலாம் சொல்லாத சித்தி. சரி சரி, முதல்ல சாப்பிடு. சாப்பிடுறா. தங்கச்சிங்க சாப்பிடு. சாப்பிடுப்பா. ஏய் ஏய் ஆனந்தி, எந்திரிகிரி. திட்டாதீங்க சரிப்பா, சித்தி. திட்டலப்பா. ஆனந்தி, சுகந்தி, சுகந்தி. எந்திரிகிரி, எந்திரிங்க. நல்லா உங்க அண்ணன் உங்களை செல்லம் கொடுத்து வளர்த்துருக்கான். கேட்டா என்னதான் திட்டுவான். முதல்ல நீ சாப்பிடுப்பா, சாப்பிடுப்பா. இந்தாங்கடி, செய்யறதெல்லாம் நீங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து என்ன திட்டுங்க. ஐயா, மூஞ்சிய பறிச்சுப்ப.
ஆனந்தி யாரம்மா திட்டுற? ஒன்றும் இல்லைண்ணா. அண்ணா அக்கா சட்டை ரொம்ப கிழிஞ்சிருக்கு, ஒரு பையன் பார்த்தான் அதான். அண்ணா வரேண்ணா. போயிட்டு வரேண்ணா. அம்மா பார்த்து வாங்கம்மா. ஆமா ஆமா, பாம்பு பூச்சி எதா இருக்க போது பார்த்து வா. நான் அதுக்கு சொல்லல, நிமிந்து பார்த்துக்கிட்டு உங்க காலால என் காலை மிதிச்சிட போறீங்க. Stupid. தேங்க்யூ. அக்கா ஆ இந்த இடத்துல பேய் ஆவியெல்லாம் நடமாடுன்னு சொல்லிக்கிறாங்களே, அது உண்மையா? அப்படியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த நாய் பேய் எல்லாம் ஊருக்குள்ள தான், இங்கே ஒன்றும் எந்த பயமும் கிடையாது. ஏன் ஆறுமுகம், என்ன பேய் ஆவினா உனக்கு பயம் இல்லையா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சிங்கிள் டீ காபி குடிக்கும் போதே ஆவி பறக்க வந்துச்சுன்னா அள்ளி அள்ளி குடிக்கிறவன். ஜுஜுபி மாதிரி இந்த ஆவியெல்லாம் எனக்கு. அப்போ ஆறுமுகத்துக்கு இந்த ஆவிங்களை பத்தி எல்லாம் நல்லா தெரியும் இல்ல? ஏன் தெரியாம என்ன? இந்த பேய், பிசாசு, புள்ளிவாய் பிசாசு, ரத்த காட்டேரி அப்படின்னு அந்த ஃபேமிலி அத்தனையும் எனக்கு ஒண்ணு விடாம அத்துப்பிடிமா. நான் ஏதோ ஆறுமுகம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, உண்மையிலேயே நான் ஆவி முகம். என்கிட்ட போய் பேயை பத்தி சொல்றீங்களேம்மா. பேய்க்கே பாய் சொல்ற ஃபேமிலி எங்க ஃபேமிலி. வாங்க ஹாயா போலாம். ஒன்னே ஒன்று கவனிச்சுக்கங்க, நான் வெறும் வண்டி ஓட்டுறவன் மட்டும் கிடையாது, பேயை சேர்த்து ஓட்டுறவன். என்கிட்ட போய் இந்த பேயெல்லாம் இது. அம்மா மிதுனம்மா, தேவிம்மா எங்க போனீங்க? எப்படி பயப்படுறான் பாரு. தனியா இருந்தா எனக்கு பயமா வருது. விட்றா, இந்த ஆர்மூத்திட்ட வச்சுக்காதடா. சீ, குச்சி. நானே வருவேன் இங்கும் அங்கும், நானே வருவேன் இங்கும் அங்கும். இங்கும் அங்குமா? நானே நான் ஸ்டெடியா தான் இருக்கேன். அக்கா சுட்டுடலாமா? ஏய் என்ன, பலாப்பழம் வேணும்னா கடையில வாங்கி அட சாப்பிட. சும்மா இருக்கா, கடையில வாங்குறதாவது இதான் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். சரி சுட்டுடலாமா? யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும், வேண்டாம் சொன்ன அட கேளு. யாரு பார்க்க போறாங்க, நீ வேற. அட ஆரம்பம். வாங்க வாங்க வாங்க. என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? போங்கம்மா, நீங்க வாட்டுக்கு என்ன தனியா விட்டு வந்துட்டீங்க. அங்க பேய் ஆவியெல்லாம் கொடுக்குற சவுண்ட கேட்டு நான் பயந்து பயந்து ஓடி வர்றேன். நீங்க தான் பெரிய தைரியசாலியாச்சே. நான் தைரியசாலி தான் இல்லையா? பின்ன கூட வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஆளை காணோம், மறைஞ்சிட்டீங்க. இங்க பலாமரத்தடியில வந்து நின்று. ஆமா ஆமா ஆறுமுகம், எனக்காக இந்த பழத்தை கொஞ்சம் சுட்டு கொடுக்க முடியுமா? ஹாய் ஹாய் ஹாய். இதை நான் சுட்டேன்னா தோட்டக்காரன் என்ன சுட்டுருவான். அட நான் சொன்னேன்லக்கா, அப்பவே நான் சொன்னேன், ஆறுமுகம்னால இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய் என்ன பேசுற நீ? ஆறுமுகம் எப்பேற்பட்ட தைரியசாலி. ஆஃப்டர் ஆல் ஒரு பழம், அதை எடுத்து கொடுக்க மாட்டாரு. வெறும் பேச்சுக்கா அவரு. உண்மையாவே அவர் இந்த பழத்தை எடுத்து கொடுத்துட்டாருன்னா நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். பழம் என்னடி பழம், இந்த மரத்தையே எடுத்து கொடுத்தாலும் கொடுப்பாரு. ஆறுமுகம் உன்னை நம்பி வெட்டு கட்டியிருக்கேன், மரியாதையை பழத்தை எடுத்து கொடுத்துரு. நீங்க பெட்ட கட்டிட்டீங்க, யாராவது பார்த்தா என்ன கட்டி வச்சு அடிப்பானுங்க. அட நாங்க தான் இங்க இருக்கோமே. நீங்க இருக்கீங்க, ஆனா நான் இருக்கணுமே. கண்டிப்பா. ஏமா இதை இழுத்தா தான் வந்திருக்குமே. ஓகே ஓகே. ஏண்டா புடுங்கின உடனே மரியாதை குறையுது. என்னம்மா குரல் மாறி? அட பாவி, மூஞ்சிய பாரு. தேவிமா, மிதுனம்மா எங்க போயிட்டீங்க? அட உன் பார ஓடியா. ஏன் பொண்டாட்டி புள்ளதான் சாகும்போது கேட்டா அப்ப கூட அறுத்து கொடுக்காம வச்சிருந்தேன். அர்த்தம் இல்லாத கதையா பேசிருக்கிற நீ. மரியாதை கேட்டு ஜாக்கிரதையா உங்ககிட்ட மாட்டக்கூடாது. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு. ஆனந்தி, சுகந்தி, அண்ணா அண்ணா இந்தாங்க பிரிச்சு பாருங்க. புது துணிமா. நல்லா இருக்காமா? அண்ணா ரொம்ப நல்லா இருக்குண்ணா. ஐயோ 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 ஐயோ, அடப்பாவி இப்படி பண்றியேடா, இப்படி பண்றியேடா. டேய் டேய் உனக்கு என்ன? ஏன்டா இப்படி பண்ற? எத்தனை தடவை உனக்கு சொல்றது? ஒவ்வொரு நாளும் உன்னோட இதே போராட்டமா போச்சேடா. ஏன்டா பேசாம இருக்க? சொல்லுடா, ஒன்னு தானே நான் கேக்குறேன், சொல்லுடா. டேய் உன் ரத்தத்தை வித்து புது துணி உன்னை யாரா வாங்க சொன்னது? டேய் சொல்லுடா, ஒன்னு தானே நான் கேக்குறேன், சொல்லு, யாரு வாங்க சொன்னது? நான் செத்த கொள்ளி போடுவாரு புள்ள இருப்பான்னு நினைச்சேன்.
அழாதீங்கம்மா. நேத்து நீ என்ன பண்ண? கூட வித்த காசு எடுத்து இதுகளுக்கு நோட் புக் வாங்கி கொடுத்த. இன்னைக்கு உன் ரத்தத்தை வித்து இதுகளுக்கு புது துணி வாங்கி கொடுத்திருக்க. நாளைக்கு உன் உயிரையே கொடுத்து எங்களுக்கு என்னடா பண்ண போற? சொல்லுடா, சொல்லு. வேணாண்டா சாமி, இதுக்கு படிச்சது போதும், நீ எங்களுக்காக கஷ்டப்பட்டது போதும். படிப்பு வேணாம், ஒண்ணு வேணாம். நீங்க படிச்சதெல்லாம் போதும். படிக்கிறாங்களா படிப்பு? ஏன் புள்ள கஷ்டப்பட்டு அண்ணன் மனமே எந்தன் உயிரே எந்தன் உயிரே எந்த துன்பம் வந்த போதும் காப்பேன் உனையே என்னை கொஞ்சம் பாரம்மா அண்ணன் சொல்லை கேளம்மா அச்சுவெல்லாம் நீயம்மா அழுவதும் ஏனம்மா எப்போதும் சிரிப்பை தானே நானும் கேட்கணும் என் காயத்துக்கு மருந்தாக நீங்க இருக்கணும் கண்ணின் மணியே கண்ணின் மணியே கண் கலங்க வாடுதம்மா அண்ணன் மனமே எந்தன் உயிரே எந்தன் உயிரே எந்த துன்பம் வந்த போதும் காப்பேன் உனையே பெரிய படிப்பு நீங்க படிக்கணும் பட்டணத்தில் கலெக்டராகி பெருமை சேர்க்கணும் தங்கைகளை உலகம் பார்த்து புகழ்ந்து பேசணும் அத்தனையும் கேட்டு கேட்டு மனசு குளிரணும் ஊராரின் கண் படுவேன் ஆரத்தி நான் எடுப்பேன் பூவான கைகளுக்கு மருதாணி பூசிடுவேன் இரட்டை ஜடை பின்னலிட்டு பூச்சூடி நான் மகிழ்வேன் பாதங்களும் நோகையிலே உப்பு மூட்டை தூக்கிடுவேன் கண்ணின் மணியே கண்ணின் மணியே கண் கலங்க வாடுதம்மா அண்ணன் மனமே எந்தன் உயிரே எந்தன் உயிரே எந்த துன்பம் வந்த போதும் காப்பேன் உனையே உலகத்திலே நானும் பிறக்கணும் கண்களுக்கு பார்வை அந்த கடவுள் கொடுக்கணும் தங்கை முகம் தானே நானும் முதலில் பார்க்கணும் அப்போதும் தங்கையாக நீங்க இருக்கணும் என்ன என்ன ஆசைகளோ அத்தனையும் செய்திடுவேன் தங்கத்திலே ஊஞ்சல் கட்டி தங்கங்களை தூங்க வைப்பேன் ஒட்டாக ஒட்டிக்கொள்ள வைரக்கல்லை வாங்கிடுவேன் வெள்ளியில தேறு சென்று ஊர்கோலம் நடத்திடுவேன் கண்ணின் மணியே கண்ணின் மணியே
போதும் காப்பேன் உன்னையே. உண்மையிலேயே இதை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் 2 பிள்ளைங்களையும் ஊருக்கு கூட்டிட்டு போய் படிக்க வைக்கிறேன்னு சொல்றீங்களே, உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. நீங்க நல்லா இருக்கணும். உங்க மனசுக்கு ஒரு குறையும் வராது. இதோ இருக்கான் பாருங்க இவன். ஒரு நாளும் தங்கச்சிங்களை பிரிஞ்சு இருக்கவே மாட்டாமா. அதே மாதிரி தான் இதுங்களும் அவங்க அண்ணனை பிரிஞ்சு ஒரு நாளும் இருக்க மாட்டாங்க. அதாம்மா யோசிக்கிறேன். அண்ணா வரேனா? அண்ணா புது Dress, புது பேக், நோட்புக் கூட புதுசுனா. அண்ணா இங்க பாரு, ஜாமெட்ரி பாக்ஸ் கூட வாங்கி கொடுத்திருக்காங்க. தங்கச்சிகிட்டே ஒன்னு இருக்கு. ஆமாண்ணா. நல்லா படிக்கணும். அம்மாக்கும் அண்ணனுக்கும் நல்ல பேர் வாங்கி தரணும். அடடடடடா. ஐயோ, அழகான பொண்ணு ஒருத்தி கிடைச்சாலும் போதுமே. அதுவும் பணக்காரியா இருந்தா லைஃப்லயே செட்டில் ஆயிடலாமே. ஒருத்தியும் மாட்ட மாட்டேங்கிறாளே. நான் தேடிக்கொண்டிருந்த தேவதை ஏதோ நிற்கிறாள். எப்படியாவது மடக்கணும். யோ, நான் கார் தான் ஓட்டுறேன், உனக்கு தெரியாது? என்ன அங்கே பார்க்குற? மேரேஜ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்கு. ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே. அதை சொல்லலையா? என்னைய சொன்னேன், அதுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. அது யார் தெரியுமா? தெரியாது சார். பெரிய கோடீஸ்வரி. அப்படியா சார்? ஒரு விஷயம் சொல்கிறேன், தெரிஞ்சுக்க. அதுக்கு காசு பணம்லாம் முக்கியம் இல்லையா? நல்ல மாப்பிள்ளையை தேடிக்கிட்டு இருக்கு. போய் ட்ரை பண்ணு. ஓகே, தேங்க்யூ சார். செருப்படி கொடுத்தா வாங்கிக்க போ. ரொம்ப தேங்க்ஸ் சார். போயா. பாவம் முத்து வேலை செஞ்சு முத்துக்கு முத்து முத்தாவே இருக்குது. முத்து, இந்த சட்டை சூப்பரா இருக்குன்னு இவ சொன்னா. இந்த சட்டையெல்லாம் போட்டு இங்க வேலை செய்யக்கூடாது, ஏதாவது இன்டர்நேஷனல் சேனல்ல ஃபேஷன் ஷோல நடக்கணும்னு நான் சொன்னேன். கரெக்ட் தானே முத்து? சரிங்கம்மா. அதுக்கு போய் சரின்றா. ஏய் முத்து, பேண்ட் பாத்தீங்களா? முத்து, உன் பேண்ட் ரொம்ப சூப்பர் முத்து. லேட்டஸ்ட் ஃபேஷன் தானே? ஏய், இந்த பேண்ட் ஏரியால தான் கிடைக்கும். ஆளுக்கு 4 பேண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு போய் தலையாட்டி சிரிக்கிறா லூசு. முத்து, நீ குளிக்கவே மாட்டியா? தயவு செஞ்சு ஒரு தடவையாவது குளிச்சிடு முத்து. ஓகேடா. ஆர்த்தி, உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? ஏய், உனக்கு இதை விட்டு வேற வேலையே கிடையாதா? ஏன் இப்ப அவரை வீணா கிண்டல் பண்ணிட்டு இருக்க? ஐயோ, நான் ஏதோ சொல்ல, இவங்க எல்லாம் பாய் மூடு. இவ கூட சேர்ந்துதான் நீங்க எல்லாம் கேட்டு போறீங்க. வாங்க முத்து. விடுங்கம்மா, என்னதானே சொல்றாங்க. நாங்க கிண்டல் பண்றது அவ்வளவு பிடிச்சிருக்கு போல இருக்கு முத்துக்கு. இதுங்கெல்லாம் பேய்ங்க, நீங்க வேற. வாங்க முத்து. பத்திரமா கூட்டு போ. அப்படியே கூட்டு போய் ஆத்துலயோ கிணத்துலயோ தள்ளு. அப்படியாவது குளிக்க. ஏய், உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். கிணறுனா நாங்க பொறுப்பு இல்ல. வாங்க இளநீ குடிப்போம். அக்கா, இது கொஞ்சம் சொல்லி கொடுக்கா. லூசு, இது கூட தெரியல. முத்து எங்க? மாடியா இருக்காங்கக்கா. சரி, நீ போயிட்டு இதை முத்து கிட்ட கொடுத்துட்டு, இது ஆறுமுகமோட Dress, இன்னைக்கு இதை போட்டுக்க சொல்ல, நாளைக்கு முத்து கூட்டிட்டு போய் புதுசு வாங்கி தரேன். சரியா? ஓடு போ. சீக்கிரம் கொடுத்துட்டு வா. சரிக்கா. இது எப்படிக்கா? நீ படிக்கிறது கம்மி, சந்தேகம் கேட்கறது ஜாஸ்தி. இந்த Dress எல்லாம் போட்டுக்கிட்டு ஆர்த்தியும் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்து நின்னீங்கன்னா எல்லாம் அசந்துருங்க. இந்த முத்துவா அந்த முத்துன்னு வாய பொளக்கணும். நீங்க வேணா பாருங்க, நான் இருக்கேன்ல, இதுக்கப்புறம் உங்களை எப்படி மாத்தி காட்டுறேன்னு. உங்களை யாரும் கிண்டல் பண்ணவே முடியாது. நான் பாத்துக்கிறேன். முறுக்கி மிதுனா, கூட தான் உரசிட்டு போவியா? அதெல்லாம் கூட வர மாட்டியா? செருப்பு பிஞ்சிடும். கூட தேச்சு கொடுக்குறேன். சார் மச்சான், என்ன அடிச்சடா? மிதுனா,
மச்சான் போலீஸ் வருது இன்னொரு நாள் பாத்தீங்களா சீக்கிரம் வா வா அழாதீங்க மிதுனா, எனக்கு ஒன்றும் ஆகல. மிதுனா அழாதீங்க, அழாதீங்க, அழாதீங்க மிதுனா. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு ஒன்றும் ஆகல முத்து. தூங்க மனமில்லை நினைவினில் நீ, தூங்கினால் விழிக்க மனமில்லை கனவிலும் நீ. ஏய், நீ இங்க என்ன பண்ற? இங்கெல்லாம் தூங்க கூடாது. எழுந்துரு, எழுந்துரு. சரி சரி பரவாயில்ல, இங்கேயே தூங்கு. வா, தூங்கு, தூங்குமா, தூங்கு. ஏய், என்னாச்சு உனக்கு இங்க? அச்சச்சோ, ரத்தம் வலிக்குதா? ஐயோ, ரொம்ப வலிக்குதாப்பா? அச்சச்சோ, 5 நிமிஷமா தேய்ச்சிக்கிட்டு இருக்க, வலிக்காத பின்ன? ஏய் மிதுனா, என்னாச்சு உனக்கு? தூங்கு தூங்கு. அடிப்பட்டதுக்கு மருந்து இங்க தானே எங்கேயோ வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. இதயம் என்னும் இவளின் செடியில் இலைதான் முளைக்கிறதே. அடடா அதிசயமானால் உண்மை முதல் பூ பூக்கிறதே. இதயம் என்னும் இவளின் செடியில் இலைதான் முளைக்கிறதே. அடடா அதிசயமானால் உண்மை முதல் பூ பூக்கிறதே. இவன் இவளது சொந்தம், இது இறைவனின் பந்தம். கவி கம்பனும் சொல்ல அந்த காதலை மிஞ்சும். அடவுப்பும் இனிக்குது, சர்க்கரை கசக்குது, சுவையும் மறக்குது. நீ சொல் நிஜமா, நீ சொல் நிஜமா. இதயம் என்னும் இவளின் செடியில் இலைதான் முளைக்கிறதே. அடடா அதிசயமானால் உண்மை முதல் பூ பூக்கிறதே. இதுவரை பார்த்த ஆண்களால் சலனம் இருந்ததில்லை.
ஒரு காதல் வாசம் ஏதுமே இவளும் அறிந்ததில்லை. வேலி போட்டு வாழ்ந்ததால் இதயம் திறந்ததில்லை. இன்று காற்று போல மோதினான் இவள் வசம் இவளும் இல்லை. அவனின் உலகத்திலே இவளே ஒளியானாள். மாலை வரத்தினிலே பொழியும் மழையானாள். ஏதோ கொஞ்சம் பேதை நெஞ்சில் புது வெட்கம் வருதே, புது வெட்கம் வருதே. இதயம் என்னும் இவளின் செடியில் இலைதான் முளைக்கிறதே. அடடா அதிசயமானால் உண்மை முதல் பூ பூக்கிறதே. முத்து முத்து கோலம் போடும் வாசலில் காதல் வரைகிறதே. இனி தானாய் பேசும் காரணம் இவனால் நிகழ்கிறதே. கோவில் போன போதிலும் கடவுள் மறக்கிறதே. கண்கள் மூடி நின்றாலும் மனம் இவனை நினைக்கிறதே. எங்கோ இருந்தவனை இருப்பிடம் அழைத்து வந்தார். அவரே சுவாசம் என காற்றை மறுத்து விட்டார். ஏதோ கொஞ்சம் பேரை நெஞ்சில் புது வெட்கம் வருதே, புது வெட்கம் வருதே. இதயம் என்னும் இவளின் செடியில் இலைதான் முளைக்கிறதே. அடடா அதிசயமானால் உண்மை முதல் பூ பூக்கிறதே. இதயம் என்னும் இவளின் செடியில் இலைதான் முளைக்கிறதே. அடடா அதிசயமானால் உண்மை முதல் பூ பூக்கிறதே. இவன் இவளது சொந்தம், இது இறைவனின் பந்தம். கவி கம்பனும் சொல்ல அந்த காதலை மிஞ்சும். அடவுப்பும் இனிக்குது, சர்க்கரை கசக்குது, சுவையும் மறக்குது. நீ சொல் நிஜமா, நீ சொல் நிஜமா. இதயம் என்னும் இவளின் செடியில் இலைதான் முளைக்கிறதே. அடடா அதிசயமானால் உண்மை முதல் பூ பூக்கிறதே. பரவாயில்லையே, இவர் ரிப்போர்ட்டை பார்த்ததில் ஆப்டிக் நர்வ்ஸ், அதாவது பார்வை நரம்புகள்லாம் சரியாக தான் இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணால் கண் பார்வை வர்றதுக்கு 100% சான்சஸ் ஆர் தேர். அப்படின்னா உடனே ஆபரேஷன் பண்ணிடலாமா அங்கிள்? இரு, நீ அவசரப்படுற மாதிரிலாம் பண்ண முடியாதும்மா. ஐ பேங்க் அப்ளை பண்ணணும், கண்ணு கிடைக்கணும், அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷனே பண்ண முடியும். எப்போ அங்கிள் கிடைக்கும்? அதில் சின்ன பிரச்சனை இருக்குது. ஐ பேங்க்கில் இப்போ அப்ளை பண்ணி வச்சா அவங்க எப்போ கண் தருவாங்கன்னு சொல்ல முடியாது. சீனியாரிட்டி பேசிஸ்லாம் கொடுப்பாங்க. பார்ப்போம், நாம் உடனே அப்ளை பண்ணி வைப்போம். டாக்டர், பேஷண்ட் ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு வந்தாச்சு. நான் வரேன். ஓகே டாக்டர். சரி அங்கிள், அப்போ நாங்கள் கிளம்புறோம். சரிம்மா. முத்து வாங்க போகலாம். மெதுவா.
ராகினி, நான் ஐஸ் கட்டி கரைஞ்சு பார்த்திருக்கேன், மெழுகு வர்த்தி உருகியும் பார்த்திருக்கேன். ஆனா ஒரு பெரிய பாறாங்கல் உருகுனதை இப்பதான் பார்த்தேன். ஆனா இந்த அளவுக்கு உருகும்னு கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. என்ன பண்றது, கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும்னு கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா இங்க காதலனுக்கே கண் இல்ல. பாக்குறா பாக்குறா, என்ன பண்றது, தலையெழுத்து அடிச்சு. ஐயோ, தெரியல. மிது, ஐயோ ஏன் அழற? நாங்க சும்மா விளையாடுறது தானே சொன்னோம். உன் மனசு நோகிற மாதிரி நாங்க ஏதாவது பேசியிருந்தா சாரிப்பா. ஏய் சாரி மிது, ஆனா ஒரு உண்மையை சொல்றேன், நீ தப்பா எடுத்துக்காத. நீ சிரிக்கிறத விட அழுதா இன்னும் ரொம்ப அழகா இருக்கே. முத்து, மேட்ச்ல விளையாடுறத பார்த்துருக்கேன். மேட்சிங்ல விளையாடுற ஒரே ஆளு நீ தான். எல்லாம் பிளாக்ல வந்திருக்க, கண்ணாடி உட்பட. நீ மாறல, மிதுனாமா உன்னை மாத்திருக்காங்க. சார், இந்த அட்ரஸ் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க சார். யோ, அட்ரஸ் கேட்டா ஏன் சிரிக்கிறேன்? அந்த ஆளுக்கு கண் பார்வையே கிடையாது. அவரை போய் அட்ரஸை பார்த்து சொல்லுன்னா எப்படியா சொல்லுவாரு? கண்ணு தெரியாதா? சார், வெரி சாரி சார். பரவாயில்லைங்க, இருக்கட்டும். வெரி வெரி சாரி சார். பரவாயில்ல சார், இருக்கட்டும். ஏன் சாரி சொன்னா அதுக்கு சிரிக்கிறேன்? பிறகு சாரின்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்க வேண்டியதானே? சாரி சாரின்னு அடிபொம்பளை தண்ணி அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சரியா பண்ணி பார்த்து சொல்லு. என்னால பார்க்கத்தான் முடியும், சொல்ல முடியாது. ஏன்? எனக்கு எழுத படிக்க தெரியாதியா. ஒண்ணு வச்சுக்கிறேன், தொலைச்சு போடுவேன். தொலைச்சு என்ன கிண்டலா பண்ற? ஆறுமுகம், அடுத்தவங்க என்ன பார்த்து பரிதாபப்படுறது எனக்கு பிடிக்காது. தயவு செஞ்சு எனக்கு பார்வை தெரியாதுங்கிற மேட்டரை யாருக்கிட்டே சொல்லக்கூடாது. என்னப்பா அது? சிம்பத்தி வேண்டாங்கிற? சரி, ஓகே, அப்படின்னு இல்லை. இதான் பஸ் ஸ்டாப். சார், கொஞ்சம் போரூர் போறதுக்கு பஸ் வந்தா சொல்லுங்க சார். சரி, சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். இவனுக்கே நான் சொன்னதான் உண்டு, இவன் போரூர் பஸ்ஸை காட்டுறானா? சிரிக்காத ஆறுமுகம். சரி, போரூருக்கு போற பஸ் வந்தா சொல்லு, நான் சொல்லிடுறேன். அப்புறம் பக்கத்துல என்ன இருக்கு? இதே பெட்டி கடை, இதே பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஓஹோ. ஆறுமுகம், போன வாரம் இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்தல்ல, எங்க? பக்கத்துல. ஆமா, நாளைக்கு அங்க வரணும், கொஞ்சம் ஞாபகப்படுத்து. நானா? ஆமா, நீதான். சரி சரி. அது பஸ் வருது. எங்க? போரூர் பஸ் வந்துருச்சுங்க. சார், எனக்கு கண்ணு தெரியாது சார், கொஞ்சம் ஏத்தி விட்டுருங்க சார். இதுவரை பார்த்த ஆண்களால் சலனம் இருந்ததில்லை, ஒரு காதல் வாசம் ஏதுமே நானும் அறிந்ததில்லை, வேலி போட்டு வாழ்ந்ததால் இதயம் திறந்ததில்லை, இன்று காற்று போல மோதினாய், என் வசம் நானும் இல்லை, இப்படிக்கு உன் வசமாக விரும்பும் மிதுனா. அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து தானா தேடி வந்து உதவி செஞ்சப்போ உங்க கருணையை புரிஞ்சுக்கிட்டேன். எங்கேயோ கடந்த எங்களை உங்க வீட்டுக்கே கொண்டு வந்தப்போ உங்க இரக்கத்தை புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட தங்கச்சிங்களை படிக்க வச்சதோட எனக்கும் படிப்பு சொல்லி கொடுத்தப்ப உங்க அறிவையும் புரிஞ்சுக்கிட்டேன். எத்தனையோ பேர் உங்களை கல்யாணம் பண்ணிக்க தவமா இருக்கிறப்போ உங்க அழகையும் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா பார்வையே தெரியாத என்ன விரும்புறீங்களே, அதை தான் என்னால புரிஞ்சுக்க முடியல மிதுனா. என்னுடைய கருணை, இரக்கம், அறிவு, திறமை, அழகு, இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கு என்னோட அன்பை புரிஞ்சுக்க முடியல இல்ல? என்னோட மனசை புரிஞ்சுக்க முடியல இல்ல? என்னுடைய காதலை
புரிஞ்சுக்க முடியல இல்ல 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 முத்து, புரிஞ்சுப்பீங்க. கண்டிப்பா ஒரு நாள் நீங்க என் காதல புரிஞ்சுப்பீங்க. புரிஞ்சுப்பீங்க புரிஞ்சுப்பீங்க முத்து. மிதுனா மிதுனா மிதுனா, வா 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 வா, உட்காரு உட்காரு. சொல்லு சொல்லுமா, என்ன விஷயம்? அங்கிள், முத்துவோட கண்ணு விஷயம். அதான் அன்னைக்கு அப்ளை பண்ணியாச்சம்மா. கண் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது, கொஞ்சம் லேட் ஆகுமா. இல்ல அங்கிள், முத்துக்கு இப்பவே உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். முத்து தான் என் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. இனிமே எனக்கு எல்லாமே அவர் தான். அதனால என்னோட 2 கண்ணையும் நான் அவருக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கேன். ஐத்தியத்தை பிடிச்சு போச்சா உனக்கு? புத்திசாலி பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், முட்டாள் மாதிரி பேசுறீ நீ. இல்ல அங்கிள், நான் அவருக்கு கண்ணு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். நீங்க அவருக்கு ஆபரேஷன் பண்ணிதான் ஆகணும். ப்ளீஸ் அங்கிள். கல்யாணமே வேண்டான் இருந்த நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவெடுத்த. அது கூட தப்பா தெரியல எனக்கு. ஆனா இப்போ அவருக்காக உன் கண்ணையே கொடுக்க போறேன்னு சொல்றியே, அது உனக்கே தப்பா தெரியலையா? என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவும் தப்பா தெரியல அங்கிள். உங்களால ஆபரேஷன் பண்ண முடியுமா முடியாதா? எப்படிமா முடியும்? ஆஸ் பர் மெடிக்கல் லா, ஒருத்த உயிரோடு இருக்கும்போது அவன் கண்ணை எடுக்க முடியாது, எடுக்கவும் கூடாது. சரி அங்கிள், உங்க மெடிக்கல் லா பிரகாரமா உயிரோடு இருக்கிறவங்க கண்ணை எடுக்க மாட்டீங்க, செத்தவங்க கண்ணையாவது எடுப்பீங்கல்ல? சரி, நான் செத்துடுறேன். அப்போவாவது அவருக்கு என் கண்ணை எடுத்து வச்சிருங்க அங்கிள், ப்ளீஸ். மிதுனா, மிதுனா உட்காரு. நான் சொன்னா கேட்கணும், உட்காரு. சிட் டவுன். நீ ஆரம்பத்துல கண்ணை கொடுக்க போறேன்னு சொன்னப்போ அது எனக்கு பெருசா தெரிஞ்சது. ஆனா இப்ப அவருக்காக உயிரையே கொடுக்குறேன்னு சொல்றப்ப கண்ணு விஷயம் உன்னோட பெருசா தெரியல. சரி, நான் ஆப்ரேஷன் பண்ணி அவருக்கு எப்படியாவது கண் பார்வை வரவழைக்கிறேன். ஆனா நீ அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது, புரிஞ்சுதா? சரி அங்கிள். முத்து முத்து ஏய் ஆர்த்தி, இருங்கக்கா. பண்ற நீ? உங்களுக்கு சொன்னா ஹைட் கேட்க கேட்க மாட்டியா? நான் பூ பறிச்சு தரேன், இருங்க. அக்கா, ஏய் ஜெனி, ஹாய் ஹாய். ஏய் சரியான வாலு, சும்மாவே இருக்க மாட்டேன். சரி, அம்மா அப்பா மலேசியால எப்படி இருக்க? எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏய் ஜெனி ஜெனி, இத்தனை நேரம் அக்காவோட சுத்தினல, வா நம்ம 2 பேரும் சுத்தலாம். ஐயோ, உன்னை சுத்துறது ஒண்ணுதான், இந்த உலகத்தை சுத்துறது ஒண்ணுதான். அப்படியா? இந்த உலகத்தை சுத்தின பிள்ளையாருக்கு ஞானப்பழம் கிடைச்சது. என்ன சுத்தினா வாழைப்பழம் கிடைக்கும்? ஐயோ கடவுளே, எனக்கு தயவு செஞ்சு வேணாம். சரி மிதுனா எங்க? அவ மேல இல்ல, பின்னாடி ஓகே இருக்கா. பை. பாய். அக்கா அங்க பாருங்க, மலேசியா சுக்கி சனாதையா கிடக்குது. வாங்க ஆதரவு கொடுக்கலாம். வாங்க வாங்க. மிது, ஜெனி, எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். சரி, உன் கண்ணுக்கு என்னாச்சு? அது அது ஒரு சின்ன ப்ராப்ளம் பா. அதை விட வா உள்ள போலாம். முத்து,
இது பாருங்களேன். என்ன மிதுனா இது? இதுதான் பிரெயில் லாங்குவேஜ். பிரெயில் லாங்குவேஜா? அப்படின்னா கண் பார்வை இல்லாதவங்க இதை வச்சு எழுதலாம், படிக்கலாம். இதை வச்சு நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லித் தர போறேன். அப்போ என்னால கூட எழுத முடியுமா, படிக்க முடியுமா? நிச்சயமா முத்து, நான் தான் இருக்கேன்ல, உங்களுக்கு எல்லாம் சொல்லித் தரேன். மிதுனா, முத்து வந்துட்டு இருக்காரு. உன்னோட அன்பை புரிஞ்சுக்கிட்ட மிதுனா. உன்னோட மனசை புரிஞ்சுக்கிட்ட மிதுனா. உன்னோட காதலை புரிஞ்சுக்கிட்ட மிதுனா. இது மிதுனா, நான் சொல்கிறத கேளு. உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு தான் அப்படியே கண்ணில் ஒரு பேண்டேஜை கட்டி விட்டேன். யாருடைய கண்ணையும் அப்படி எடுத்துட முடியாதுமா. முத்துவோட ஆப்ரேஷனுக்கு வேறு இடத்துல கண் ரெடி பண்ணிட்டேன். இந்த பாரு, நீயும் முத்து சந்தோஷமாக இருக்கணுமா, அதான் எனக்கு வேணும். தேங்க்யூ அங்கிள். தேங்க்ஸ் a lot. இதயம் காணலையே, இதயம் காணலையே, தொலைந்தும் தேடலையே, இருக்கும் இடமறிந்தும் திரும்ப கேட்கும் மனமில்லையே. அடிவுன்னா தானே எந்தன் வாழ்வின் பொருளும் விளங்கியதே. நாம் முன்னொரு ஜென்மம் சேர்ந்தே வாழ்ந்த ஞாபகம் வருகிறதே. ஒரு பெண்ணாய் நானும் பிறந்தேன், பிறந்த காரணம் தெரிகிறதே. நான் உனக்கே என்றும் துணையாய் வாழும் வரமும் அமைகிறதே. இதயம் காணலையே, துணிந்தும் தேடலையே. தனிமை வேண்டி புதிதாய் உனக்கொரு உலகம் படைப்பேனே. இருவர் மட்டும் வாழும் வசதிகள் எல்லாம் செய்வேனே. கையின் இடமே போதும், தலை நான் சாய்ப்பேனே. மார்பில் சாயும் சுகமே போதும், வேறெதும் வேண்டாமே. உயிரே நீயும் உடுத்தும் நாடை நூலனாவேனே. உயிரே உயிரே நீயும் உடுத்தும் நாடை நூலனாவேனே. உடைகள் என்று படைகள் எதற்கு உன்னை நான் அணிவேனே.
ஓஹோ, அக்காளும் தங்கச்சியும் இங்க இருக்கீங்களா? ஆமா, இங்கதான் இருக்கோம். நீதான் பொண்டாட்டி வேண்டான்னு வீட்டை விட்டு விரட்டிட்டல, இப்ப எதுக்காக இங்க வந்த? என்னது? எதுக்கு வந்தனா? இவன் என் பொண்டாட்டி. அன்னைக்கு வேண்டான்னு தோணுச்சு, இன்னைக்கு வேணும்னு தோணுது, அதான் வந்தேன். வாடி போலாம். விடுங்க விடுங்க அக்கா, விடுங்க விடுங்க அக்கா. ஓ, தங்கச்சி பெரிய பாடகி, பணம், அதான் வர மாட்டேங்கிற. நீயா வருவேன்னு பார்த்தேன், ஆனா நீ வரல, அதான் நானா வந்துட்டேன். வர முடியாது. விடுங்க அக்கா, விடுங்க. அதான் வரலன்னு சொல்றாங்கல்ல, அவங்களை விட்டுடுங்க. ஏய், என்ன தலை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேன், இப்போ உனக்கு இவ்வளோ திமிரா போச்சா? ஏய், இவ ஏன் பொண்டாட்டி, நான் என்ன வேணா பண்ணுவேன், அதை கேட்க நீ யாரடி? போடி. விடுங்க அக்கா, நான் வரல. விடுங்க. சமமா ஐயா, விடுங்க அக்கா. விடுங்க. சார், அவங்க தான் வரமாட்டேன்னு சொல்றாங்கல்ல, ப்ளீஸ் சார் போங்க போங்க சார். சரி சார், போயிடுறேன் சார். அதான் நீங்க சொல்லிட்டீங்களா சார், போயிடுறேன் சார். எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, போங்க. ஒரே ஒரு விஷயம் சார், அவங்க என் வைஃப், நான் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க, நீங்களாவது கூப்பிட்டு பாருங்களேன், வராங்களான்னு பார்ப்போம். சார் வரலன்னு சொல்றாங்கல்ல, போங்க சார். கூப்பிடுங்க சார். சார் நீங்க கூப்பிடுங்க சார். சார் கூப்பிடுறா. ஏய், கூப்பிடுறா டேய், கூப்பிடுறா 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 டேய். ஆளு நீங்க ஏன் வீணா அவர்கிட்ட பேசுறீங்க? அடி விடுங்க. ஐயோ அக்கா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். விடுங்க விடுங்க, நான் உங்க கூட வர மாட்டேன். ஏய், உன்னை வெட்டி போட்டாலும் போடுவேனே ஒழிய விட்டுட்டு போக மாட்டேன். அடி. டேய், நானும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்டா. ஏறுடா வண்டியில. ஏய், போலீஸ் ஃபோன் பண்ணிட்டாங்க, விட மாட்டேன் டேய். ஏய், டேய், விட மாட்டேன். ஏறுடா வந்து வண்டியில. கவனிச்சுக்கிறேன். ஏய், விட மாட்டேன் டி உன்னை. ஏறுங்கல. ஏய், விட மாட்டேன் டி உன்னை. வந்து கவனிச்சுக்கிறேன். டிரைவர் வண்டி எடு. அம்மா, உன்னை என்னால தூக்க முடியாதுப்பா. Come on, come on. Jaya Shreya. தரமாட்டேன். முதல் முறை என்னை அடித்தாய், இதயம் நொறுங்கியதே. மறுமுறை மறுமுறை உன்னை எனக்கு உள்ளம் ஏங்கியதே. முதல் முறை என்னை அடித்தாய், இதயம் நொறுங்கியதே. மறுமுறை மறுமுறை உன்னை எனக்கு உள்ளம் ஏங்கியதே. ஏதோ சுகம் உண்டானதே, வராத நோய் வந்தாடதே. என்னை நீ உன்னை நான் மருந்தாக மாற்றிக் கொள்வோமா? முதல் முறை என்னை அழைத்தாய், இதயம் நொறுங்கியதே. மறுமுறை மறுமுறை உன்னை எனக்கு உள்ளம் ஏங்கியதே.
this bad man a cruising. Them a running at the dance and a fooling. Move it, this bad man a cruising. When you step on the mic and move it. கோடி வருடம் எரிந்த சூரியன் உன்னால் பொழிந்ததடி உன் கூந்தல் என்னை தழுவிய போது என் மனம் எரிந்ததடி ஆயிரம் வருடம் உலவிய காற்று உன்னால் நின்றதடா நீ மூச்சு முட்ட அணைத்த போது உலகம் மறந்ததடா காற்றில் உன் சேலை பறக்க இடையே தவிக்க கைகள் கொடியேற்றி பிடிக்க வேகம் தேடி துடிக்க நீ என்னில் நுழைந்தாய் நான் உன்னில் தொலைந்தேன் நீ என்னில் நுழைந்தாயோ நான் உன்னில் தொலைந்தேன் முதல் முறை முதல் முறை என்னை அழைத்தாய் இதயம் நொறுங்கியதே மறுமுறை உன்னை அணைக்க உள்ளம் ஏங்கியதே சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டாச்சு. சரி என்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன உன்கிட்டயா? சொல்லுங்க கண்ணா மூக்கா இல்ல. லிப்ஸா நோ நோ. ஏய் நான் மனசு சொன்னேன். மாத்திட்டீங்க சரி கண்ணு மூடுங்க. ஏன்? மூடுங்க. மூடிட்டேன். தொடங்க. என்ன மிதுனா? இன்னைக்கு லவர்ஸ் டே. இது என்னோட கிஃப்ட். நீங்க எப்பவுமே என்னை விட்டு பிரியவே கூடாது முத்து, சரியா? சரி. ப்ராமிஸ்? என் உயிர் என்னை விட்டு பிரிஞ்சாலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். ப்ராமிஸ். முதல் முறை என்னை அணைத்தாய் இதயம் நொறுங்கியதே மறுமுறை உன்னை அணைக்க உள்ளம் ஏங்கியதே. இதையே இவன் என்கிட்ட சொல்றா? என்னை நீ உன்னை நான் மருந்தாக மாற்றிக்கொள்வோமா? மருந்து மாத்திரை நான் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கேன். என்ன ஜெனி பாட்டெல்லாம் பாடுற? சரி அதெல்லாம் விடு, சினிமாக்கு போகணும், வா கூட்டி போ. ஐயோ எனக்கு வேலை இருக்கு. என்னது வேலை இருக்கா? மலேசியால இருந்து நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். இந்த ஊரை எனக்கு சுத்தி காட்ட மாட்டியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, வா போலாம். ஹாய் ஜெனி. இரு உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். என்ன மித்து? என்னாச்சு? இல்ல மித்துனா, முத்து என்ன ஊரை சுத்தி காமிக்க கூட்டிட்டு போக சொன்னா கூட்டிட்டே போக மாட்டேங்கிறாரு. அப்படியே முத்து? காத்தால இருந்து தலைவலி பிராணம் போயின்னு இருக்கு. நீ மிதனா, நீ ரெடியா தானே இருக்க? சத்தியம் கூட ஆஸ்பத்திரி வரைக்கும் வா, 10 நிமிஷத்துல வந்துடலாம். சரி வாங்க நம்ம. ஐயோ மாமி, எனக்கு தலைவலிக்கு ஹாஸ்பிட்டலா? எதுக்கு? நீங்க இப்படி வாங்க, நான் ட்ரீட்மெண்ட் தரேன். நீ ட்ரீட்மெண்ட் தரையா? இத்துனூண்டா இருந்துக்கிட்டு ட்ரீட்மெண்டா? நீ வாமா ஆஸ்பத்திரி ஐயோ போலாம். மாமி, நான் சொல்றத கேளுங்க. இது கொரியன் ட்ரீட்மெண்ட். மலேசியால நாங்க இதுதான் பண்ணுவோம். நீங்க வாங்க, நான் பண்றேன். கொரியனாவது கரியனாவது அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் ஆஸ்பத்திரிக்கே போறேன். ஐயோ மாமி, நான் சொல்றத கேளுங்க. நான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணா தலைவலி கண்டிப்பா போகும். நீங்க வாங்க. என்னடி இவ இப்படி வாங்க? நீங்க வந்து உட்காருங்க. விடமாட்டா போல இருக்க. இப்படி உட்காருங்க. என்ன பண்ண போற? ரெடியா? ஃபைட் பண்ண போறியா என்ன? ஐயோ இல்ல மாமி, இப்படி வாங்க. இஞ்சி புஞ்சி சாச்சா, இஞ்சி புஞ்சி சாச்சா, இஞ்சிச்சா புஞ்சிச்சா, இஞ்சி புஞ்சி சாச்சா. என்ன இஞ்சிச்சோ என்ன புஞ்சிச்சோ? என்ன இவ சொல்றா? இஞ்சி புஞ்சி கஞ்சின்னுகிட்ட என்ன சொல்ற நீ இப்போ? ஐயோ மாமி, நீங்க ஆடுறீங்க. இப்ப நீங்க ஆடாம அசையாம அமைதியா உட்காருங்க. நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன். சரியாவதா இல்லையான்னு பாருங்க. சரி, உன் ஆசையை கெடுப்பானே. இஞ்சி புஞ்சி சாச்சா, இஞ்சி புஞ்சி சாச்சா, இஞ்சிச்சா புஞ்சிச்சா, இஞ்சி புஞ்சி சாச்சா. இப்ப எப்படி இருக்கு?
டேய் ஏதோ குறைஞ்ச மாதிரி இருக்குடி. டேய் ஜெனிஃபர் எப்படி காலையிலேயே இந்த தலைவலி போயிடுச்சேடி எப்படி? அதுதான் கொரியன் ட்ரீட்மெண்ட். அடடடடா இஞ்சி புஞ்சி சாச்சா இஞ்சி புஞ்சி சாச்சா இஞ்சிச்சா புஞ்சிச்சா இஞ்சிச்சா புஞ்சி. ஐயோ என்னடி இது அங்கேயும் இஞ்சி புஞ்சி கிடக்குறது பாத்தியா? என்னது எல்லாருக்குமே தலைவலியா? ஒட்டுவார் ரொட்டி மாதிரி ஒட்டி நிடுங்க. போடுங்க போடுங்க. இஞ்சி புஞ்சி சாச்சா இஞ்சி புஞ்சி சாச்சா இஞ்சிச்சா புஞ்சி. ஹே மிது, நான் ஷாப்பிங்க்கு முத்து கூட கூட்டிட்டு போட்டுமா? ஓகேயா? போயிட்டு வா. முத்து இவளை கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ஓகே பை. கம் முத்து, லெட்ஸ் கோ. முத்து வா. எங்க? வா வா வா. வா. நான் வரல. ஹே முத்து, எங்க போற? ஏய் ஜாலியா இருக்குல, வா. நான் வரல. நீ வேணும் விளையாடுக்க. பொறுமையா வா. முத்து, நான் வெயிட் பண்றேன், நீ வா. முத்து, எங்க போற முத்து? வா. நான் வரல. சரி போ, நான் விளையாடிட்டு வரேன். ஏய் கூப்பிட்டே இருக்கேன், ஏன் வர மாட்டேங்கிற? ஏய் முத்து, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? வா, செம்மையா என்ஜாய் பண்ணலாம். ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? எனக்கு கொடுக்காம நீ மட்டும் எனக்கு? விளையாடலாமா? விளையாடலாமே. ஏய், நீ என்ன விளையாடலான்னு கேட்ட? நீ என்ன விளையாடலாம்னு சொன்ன? நான் ஸ்கிப்பிங் விளையாடலாம்னு சொன்னேன். இப்படி வா. அவி, அவ்வளவுதானா? பாத்தேடு. பட்ட பகல்லே மிட் நைட் மசாலாவா? என்ன கன்றாவி இது? ஏய் பாத்து. பஞ்சு நெருப்பு பக்கத்துல வச்சு தப்பா போச்சே, பத்திக்குச்சு. 50 kg தாஜ்மஹால் பொத்து பொத்துன்னு விழுதே. இத பாக்கும்போது எனக்கு அங்கங்க பத்தி எரியுதே. பத்தி எரியுதா? மருமகம் போய் அணைச்சிடு, இல்லனா ஆபத்தாயிடும். டைமிங் ஜோக்கு. அட சாமி, 5 நிமிஷம் கேப்ல ரேப் லெவலுக்கு இறங்கிட்டீங்களே. வந்துடுச்சு. பத்திரமா பாத்துக்க. எனக்கும் இப்பதான் உயிரே வந்துச்சு. அச்சச்சோ முத்து, கிழிஞ்சிடுச்சு. நாளைக்கு இதே மாதிரி டாப்ஸ் நீ தான் எனக்கு வாங்கி தரணும். டாப்ஸ் தானே, ஒண்ணு 10 வாங்கிக்கலாம். 10 டாப்ஸ், மல்லிகைப்பூ, அல்வா எல்லாம் வாங்கி கொடுத்து ஃபர்ஸ்ட் நைட்டே நடத்திருப்பா. ஹை, இந்த ஐடியா நல்லா இருக்கே. என்ன அருமுகம், நான் கோடு போட்டா நீ ரோடே போடுற. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஐடியா. அம்மா ஜெனிமா, இது ஒரு பேச்சுக்காக ஓ நாடகத்தை நீ நடத்துற வரைக்கும் நடத்து ராஜா.
நீ நடத்துற வரைக்கும் நடத்து. ஆனா இது ஏய் நாடா நடத்த போயிட்டியாப்பா? அண்ணா இன்னைக்கு ஸ்கூலுக்கு கூட வரேன்னு சொன்னல, வா போலாம். கண்டிப்பா போலாம் வாங்க. முத்து அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? முத்து சீக்கிரம் வா. ஏன் நான் நின்னுட்டேன்? இல்ல அண்ணனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இன்னொரு நாளைக்கு வரேன். ஓகே பை பை. ஏய் ஏன் கவலைப்படுறீங்க? நான் இருக்கேன்ல. 5 நிமிஷத்துல நான் ரெடி ஆயிட்டு வரேன். உங்களோட நான் ஸ்கூலுக்கு வரேன். சரியா? ஸ்மைல். சிரிக்கணும். தோழியா என் காதலியா என் கண்ணே. ஆஹா ஹாய் சித்தை. டேய் பாத்துடா, ரொம்ப ஆடாத, சுனாமி வந்து அழிஞ்சிடுவேன். ஓகே தேங்க் யூ. மடி மீது தூங்க சொல்கிறாய், தோள் மீது சாய்ந்து கொள்கிறாய், ஓ பெண்ணே. பக்கத்திலே இருக்க சொல்லுதே, எப்ப முழுதையது மாமே ரெண்டா மிளகா பச்சி போல் தான்டா இருக்குது. ஆமாமா தொட்டா ரொம்ப காரமா இருக்கும் மாமே. ஏய் துண்ணிட்டு தண்ணி குடிச்சா மஜாவா இருக்கடா. ஜோக்கா சொன்ன மாமே. கானாவுல பிக்கப் பண்ணு மாமே. யாரடி இவங்க? சரியான பொறுக்கி பசங்களா இருக்காங்க. அவங்க ஓடி சூப்பர்டா. ஆமா மச்சி. என்னடா மாமா லுக் விட்டுட்டு இருக்காம? ஏய் ஏகா காலை தூக்குடா டேய். என்ன கலாய்க்கிறீங்க? உங்களை கலாய்க்க எவனாவது வருவான்டா. போடா தூக்கு. ஏ மச்சி அங்க போறா, என்ன கட்சி அதே குருடா. அவனா இவன்? மச்சி அன்னைக்கே அவனை போட்டு தள்ளிங்கடா மச்சி. மிஸ் ஆயிட்டா மச்சி. ஆமாடா மாமே. முத்து கிளிப். கண்ணு தெரியாதுன்னு சொன்னா கண்ணடிக்கிறானே இவன். என்னாச்சு மச்சான்? ஐயோ தாங்க முடியலடா டேய். ஏய் சங்க சக்கரமா சுத்த விட்டடா மச்சான். சாரி. இந்த கிளிப் நீயே மாட்டி விடு. திரும்ப. என்ன அழகா இருக்க. இப்படி வா. சீ. Thank you, dear. எனக்கா? வெயிட் எல்லாருக்கும் தரேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்னம்மா? நீங்க எல்லாரும் போய் அவன் அடிக்கணும். யார? ஜெனி என்ன பேசுற? இவங்க எல்லாருக்கும் கிஸ் கொடுப்பியா? அப்ப நீ இவங்க எல்லாரையும் அடி, மொத்தமா உனக்கு தரேன். இத பார், இந்த விளையாட்டுக்கு நான் வரல, மொத்தமா அவங்களுக்கே கொடுத்துரு, நான் வரேன். ஏய் முத்து. முத்து. மச்சான் பேரு ஜெனி. மீதி துணி எங்க? நாளைக்கு போட்டுட்டு வரேன். அப்படியா? அப்போ ஓகே. ஓகே. ஏய் எல்லாம் வர சொல்லிக்கலாம்டா. வாங்க. பாவிங்களா கட்சியில தள்ளி விட்டீங்களா? ஐயோ மச்சான் அந்த
ஒரு நிமிஷம். அப்படி போடு. ஐயோ அங்க தள்ளி விட்டாரு கப்பு தாங்க முடியுதா? ரெட் கலர் உனக்கு ரொம்ப சூட் ஆகுது தெரியுமா? You're looking nice. ஆனந்தி, கொஞ்சம் மருந்து கூட அடிபட்டிருக்கு. எனக்கு எழுதுற வேலை நிறைய இருக்கு. வேணா நீயே போய் எடுத்துக்கோ. இட்ஸ் ஓகே. நான் போய் எடுத்துட்டு வரேன். சுகந்தி இந்தா. ரோட்டோரம் கூட பின்னி வித்துட்டு இருந்த கழுதைக்கு கண்ணு வந்ததும் மூளை மழுங்கி போச்சோ? மனச மாத்திக்கிட்ட நாய்க்கு மருந்து கேக்குதா? மருந்து நானும் போனா போதுன்னு சும்மா விட்டுக்கிட்டு இருக்கேன். அம்மா நீ வேண்டாம். சும்மா இருமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒன்னாலதான் நான் இவனை ஒண்ணும் பண்ணாம விட்டு வச்சிருக்கேன். இல்ல இந்த தொடப்ப கிட்ட பிஞ்சு இருக்கும், பிஞ்சு மொழிய பாரு. ரொம்ப வேகமா இருக்க. மிதுனா, அவன் காயத்துக்கு மருந்து போடுறதுக்காக நீ போன. ஆனா அவன் உனக்கே ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்திட்டான். தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துருமா. அதான் உனக்கு நல்லது. ப்ளீஸ். முத்து, நீ இது வரைக்கும் ஏதாவது திருடி இருக்கியா? ஏன்? பதில சொல்லு. உன் மனசு தவிர வேற எதையும் திருடினதில்ல. ஓ சரி, இப்ப எனக்காக நான் சொல்றது திருடி தருவியா? சொல்லு. அதோ அங்க இருக்கே அந்த தொட்டில ஒரு ரோஸ், அது எனக்கு திருடிதா. அந்த ரோஸா? ஏன் கடையிலே வாங்கிக்கலாமே? அதெல்லாம் எனக்கு வேணாம். நீ திருடி தான் தரணும், புரிஞ்சுதா? அவ்வளவுதானே? உனக்காக அந்த காம்பவுண்ட் ரோஸ் என்ன, அந்த காஷ்மீர் ரோஸே சுட்டு தரேன். ஓகே? சோ ஸ்வீட். என்னம்மா யாரு? இந்த முத்து மட்டும் எப்படி ஒரே நேரத்துல 2 சேனல் வச்சு நடத்துறான்? எனக்கு ஒண்ணு கூட மாட்ட மாட்டேங்குது. முத்து முத்து நில்லு. சொல்லு. Black and black. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு இழவன் தெரியல. நீ கருப்பு நானும் கருப்பு. நில்லு. நீ கருப்பு நானும் கருப்பு. பொண்ணுங்களுக்கு என் மேல ஆசை நெருப்பு மாதிரி பத்திக்க போகுது பாரு. அப்புறம் அப்படியே நீ ரோஜா பூவை தானே கொடுக்குறேன். நான் பூ தொட்டியவே கொடுத்து பழைக்க தெரியாதவன் பூவோட போறான். தொட்டியை கொடுத்து சூப்பர் ஃபிகரை சூப்பரா கரெக்ட் பண்றான் இந்த ஆரம்பம். வாங்கி
ஆறுமுகம் ஃபிகர் கிடைக்கலன்னு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நாய் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கியடா. ஆஹா, மேட்டர் கிடைக்கலன்னா என்ன, குவார்டரை போட்டு சரி பண்றேன். இத அதுல மிக்ஸ் பண்றதுக்கு பதிலா அத இதுல ஊத்தி நான் யாருன்னு காட்டுறேன்டா. இதோ வந்துட்டேன் வந்துட்டேன். இப்பதான் அவசரமா கூப்பிடுற நேரம். வந்துட்டேன். ஜெனி எங்க போயிட்டா? என்னாச்சு? இந்தா. என்ன ஒரு மாதிரியா இருக்கு? ஒரு மாதிரியா? மிதுரா தான் இங்க வச்சிருப்பா. கேரா இருக்குல்ல? எனக்கு மயக்கமா வருது. என்ன ஒத்தையில நிக்க வச்சு மொத்தம் ஒண்ணு கொடுடா. நான் பக்கத்துல சொல்லித்தர கத்துக்கட மாட்டவா. என்ன ஒத்தையில நிக்க வச்சு மொத்தம் ஒண்ணு கொடுடா. பக்கத்துல சொல்லித்தர கத்துக்கட மாட்டவா. தொட்டு தொட்டு ஆசைகளை தொந்தரவு செய்யடா. தொட்டு ஆசைகளை தொந்தரவு செய்யடா. கட்டிலுக்கும் காமரத்தை காவலுக்கு வையடா. உதடு சுவைக்க பாட்டா வந்து உசுர குடிச்சு போடா. என் அழக கலைச்சு புது கலகம் செய்ய பாடா. என்ன ஒத்தையில நிக்க வச்சு மொத்தம் ஒண்ணு கொடுடி. நான் மத்ததெல்லாம் சொல்லித்தர பக்கம் வந்து படுடி. தலை முதல் கால் வரை ஓ அழக நான் ரசிச்சேன். அடிக்கடி தனிமையில் அதை எண்ணி சிரிச்சேன். பனித்துளி போல வேர்க்குது உடம்பு. எரிமலை போல வெடிக்குது நரம்பு. பனித்துளி போல வேர்க்குது உடம்பு. எரிமலை போல வெடிக்குது நரம்பு. ஆசைக்கும் போதைக்கும் உறவொன்னு இருக்கு. அது ரெண்டும் கலந்திட சேட்டைகள் நடக்கு. காதல் இப்போ காமம் மாற்று. காமம் இப்போ வாங்குது மூச்சு. தீபம் இப்போ தீபங்க மாற்று. காத்தா வந்து அணைச்சுக்க சேரு. மனச கெடுத்த திருடி நீ மயக்கம் கொடுக்கும் மகுடி. என் வயச பொழைச்ச புள்ளி நீ என்ன பழச்சு பொடிச்சு கொட்டு நீ 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 என்ன ஒத்தையில நிக்க வச்சு மொத்தம் ஒண்ணு கொடுடா. நான் பக்கத்துல சொல்லித்தர கத்துக்கட படவா. டேய் முதல் முறை எதுவென்றா
குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா கையில மாட்டினா அவ்வளவுதான் ஒன்றும் இல்லை கோவிந்தா. என்ன மாமி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா. டேய் மிதனா, என்ன நடக்கிறதுங்க? அந்த மலேசியக்காரி கூட இந்த பிள்ளையாண்டா மட்ட அடிச்சாட்டியும் தாங்க முடியல. So sweet. ஹாய். ஓ சாரி சாரி. அது சரி. ஏய் அங்க பாரு. That's cute. சாரி Hey முத்து. Hey என்னாச்சு? ஆர்த்தி தொல்லை தாங்க முடியல. அதான் இரு, உன்னை நாளைக்கு வேற கெட்டப்ல மீட் பண்றேன். ஓகேவா? What get up yaar? ரேப்பு சூடு. ரோடு சென்டர்ல நடந்து போனா அடிச்சு தூக்கிடுவானுன்ட்டு ஓரமா போனா பாவி. ஏண்டா இங்க நான் ஒருத்தன் புலம்பிக்கிட்டு இருக்கேன், நீ எங்க லுக்கு விட்டுக்கிட்டு இருக்கிற? ஏய் இங்க பாருடா. தாடியில அடிச்சா பல்லு வரும்னு பார்த்தா தாடி வருது. ஏய் முத்து முத்து. ஓ டேய், இந்த லுக்குக்காக தான் சுப்பிரமணியபுரம் கேட்டப்ப. இப்படி எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க? நான் ஒருத்தன் தான். ஜோக்க நடத்து ராஜா, நடத்து. ஓ நாடகத்தை எவ்வளவு தூரம் நடத்தணுமோ நடத்து. ஐயோ ஆஸ்பத்திரி வரைக்கும் என்ன நடக்க விடாம பண்ணிட்டானே. அம்மா இந்த என்கிட்ட இருந்த தெருவில் நாய் துரத்தும். மிதுனா எங்க? இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன் பாரு. Hey! மிதுனா என்னாச்சு? எழுந்துரு. விடுங்க. ஏய் மிதுனா ப்ளீஸ். சொல்றேன்ல உங்களுக்கு. விடுங்க விடுங்க. இப்பதான் ரொம்ப அக்கறமாது. மிதுனா விடுங்க. அதான் முடியலல, கொஞ்ச நேரம் பேசாம இரு.
நல்ல சுளுக்கு பிடிச்சிருக்கு. அட கொஞ்சம் விடுறீங்களா? விடுங்க. அனதி அந்த மூவ் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்கல்ல. சரி இரு, நான் கொண்டு வந்துடுறேன். வந்துட்டேன். இப்ப பார் வலி எப்படி போகுதுன்னு. இரு, தேய்ச்சாதானே வலி போகும். சுமாரு அது டூத் பேஸ்ட். என்னது டூத் பேஸ்டா? சரி இது மூவ் எடுத்து வந்துடுறேன். இரு, இப்ப மூவ வச்சு தேய்க்கிற தேயில வலியெல்லாம் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாரு. தேய்ச்சது போதும், எனக்கு சரியாயிடுச்சு. சரி தூங்க, நல்லா தூங்க. குட். முத்து, அடடா எல்லா இடமும் சைலண்டா இருக்கேன்னு பார்த்தேன். எல்லாரும் இங்க இருக்கீங்களா? சீட்டாடுறீங்களா? இல்ல, தோசை சுட்டுட்டு இருக்கோம். தோசை சுட வேண்டிய ஆளுங்க தான் சீட்டாடிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் புத்திசாலிங்க ஆட வேண்டிய விளையாட்டாச்சே. நீங்க விளையாடுறீங்க. அதனால தான் நாங்க விளையாடுறோம். சரி. ஒரு கை குறையுது வரை ஆறுமுகம். கை குறையுது கால் குறையுதுன்னு கூப்பிடுவீங்க, வந்தா ஏன் கை காலை எடுத்துருவீங்க. என்னங்க இது 48 கார்டு வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க, பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போய் சொல்லாத ஆறுமுகம். நீ முதல்ல கண்ணாடி போடு, கண்ணு தெரிய மாட்டேங்குது. நான் அப்பவே நினைச்சேன்டி. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விளையாடுங்க. அந்த ஆட்டின் எயிட் அப்படியே கவுத்துனீங்கன்னா ஆட்டம் முடிஞ்சு போகுமே. நான் ஆடவே இல்ல, போதுமா? சரி, வந்ததுக்கு என்னால முடிஞ்சது. வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சுதா? முடியாது, தொடரும். இது முடிஞ்சாச்சுல. ஜோதி யாரு? நான் தான். உள்ள வாங்க. நீ பயப்படாத ஜெனி. நெக்ஸ்ட் நீங்க உள்ள போங்க. எதுவும் ஆகாது. அழக்கூடாது. அழாத ஜெனி.
அழக்கூடாது. எல்லா பொருளையும் பேக் பண்ணிட்டியாமா? ஊருக்கு போய் சேர்ந்ததும் ஃபோன் பண்ணேன்னு. சரி. ஜெனி, இது அப்பா கொடு. அம்மாக்கு பிடிச்ச வத்தல் வச்சிருக்கேன், அவங்களை கண்டிப்பா சாப்பிட சொல்லு. என்ன அம்மாக்கு அப்பாக்கும் கொடுத்துட்டேன், அப்ப எனக்கு பிடிச்சது? சரி சரி, ரொம்ப யோசிக்காத, நான் சும்மா தான் கேட்டேன். அப்புறம் மித்து, உனக்கு ஒன்று தெரியுமா? மலேசியாக்கு நான் மட்டும் போல, முத்துவையும் கூட கூட்டிட்டு போறேன். சரி, அது விடு. மித்து, நீ எப்ப மலேசியா வர? உங்க கல்யாணத்துக்கு. இல்ல ஜெனி, உன் கல்யாணத்துக்கு வரேன். அப்ப நான் இந்தியா வர்றதுன்னா அது உன் கல்யாணத்துக்கு தான், ஓகேவா? அப்ப நீ இந்தியாவுக்கு வரவே முடியாது. ஹே, ஏன் ஏன் நீ என்ன சொல்ற? அது அப்படிதான். சரி. ஹே மித்து, வாட் ஹேப்பன் யார்? ஏன் அழற? அதுவா, ஒண்ணும் இல்ல. காலையில இருந்து என் வலது கண்ணு துடிச்சிட்டே இருக்கு. என் கை விட்டு ஏதோ போற மாதிரி ஒரு ஃபீலிங். அது ஒண்ணும் இல்ல ஜெனி, இதனால நீ என் கூடவே இருந்திருக்கல. இப்ப நீ சடனா மலேசியா போறேன்னு தெரிஞ்ச உடனே அது என்ன அறியாமலேயே அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். ஹே, இதுக்கு போய் எழுதிட்டு இருக்க? நீ ஃபோன் பண்ணா உடனே நான் வர போறேன். டோன்ட் ஃபீல் பேட், ஓகே? சரி, நீ பத்திரமா மலேசியா போயிட்டு வா. எனக்கு ரெக்கார்டிங்க்கு டைம் ஆச்சு, சரியா? அறுமுகம், அம்மா, என்ன தியேட்டர்ல டிராப் பண்ணிட்டு நீ ஜெனிஃபரையும் முத்துவையும் ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிடு. அக்கா, நான் கிளம்புறேன். சரிம்மா. பாய் மித்து. மிதுனா, தேவி, நல்ல கலகலன்னு சந்தோஷமா சிரிச்சுட்டு இருந்த பொண்ணை அழ வச்சு, டேய் நான் பொண்ணை விடு, மனுஷனா அவன்? எப்படா அவனுக்கு மனசு வந்தது? நம்பிக்கை துரோகி. ஏன் மிதுனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போட்டி போட்டுட்டு நான் நீ வலிச்சிருவது நின்னாங்க. எல்லாரும் வேண்டாம்னு சொல்லிட்டு உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட அவன் உனக்காக தன்னுடைய கண்ணை மட்டும் உயிரையே கொடுக்க துணிஞ்ச விடாத. அவளை போய் சீ. அவனை சொல்லி குத்தம் இல்ல, குடிசையில கிடந்தவனே கோபுரத்தை தூக்கிட்டு வந்து வச்சானோ அந்த கொழுப்புலதான் இப்படி எல்லாம் ஆடிட்டு இருக்கான். பாவி பாவி, உன்னை நினைச்சாலே பத்துண்டு எரியுதுறானேக்கு. ஒண்ணுமே தெரியாத மாதிரி முடிக்கிறது பாருங்க. நாம இவ்வளவு தூரம் சொல்றோமே, அவ வாயை திறந்து ஏதாவது பேசுறானா பாத்தீங்களா? எப்படி பேசுவான்? பேசுவான். பேசுறோம். டேய், ஒரு கோட்டு வேற பொண்ணு. பேசுறா, ஏன் பேச மாட்டேங்கிற? நல்லா இருந்த பொண்ணு வாழ்க்கையில சகதி வாரி எரிச்சிட்டியடா. பேசுறா, நல்லா இருக்க நீ? நல்லா இருக்க மாட்டேன். வாழ்க்கையில துரோகம் பண்ணினே நீ. முத்து, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அங்கிள். ஜெனி, ஜெனி ப்ளீஸ் சொல்லாத ஜெனி. ப்ளீஸ் சுமார் முத்து. அங்கிள், முத்துவுக்கு பார்வை தெரிஞ்ச உடனே மிதுனா கிட்ட தன்னோட காதல சொல்றதுக்கு தான் ஆசாசியா வந்தாரு. ஆனா சொன்ன அடுத்த நாளே டாக்டர் முத்துவுக்கு ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அட்டாக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாரு. இது மஞ்சக்காமலையில செகண்ட் வெரைட்டி. இது இவர் கவனிக்காம விட்டதுனால லிவர் ஃபுல்லா டேமேஜ் ஆகி இவர் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்காருன்னு டாக்டர் சொல்லிட்டார். இந்த நிலைமையில தான் மிதுனா என்ன மறக்கணும், அதனால நீ என் காதலியா நடிக்கணும்னு என்ன கேட்டுக்கிட்டார். நானும் முதல்ல அவர் காதலியா தான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சாக போற நேரத்துலயும் தன் காதலி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் நல்ல மனசை பார்த்து நானும் கொஞ்சம் கொஞ்சமா என் மனசை இழந்துட்டேன். இன்னைக்கு காலையில கூட அவரோட செக்கப்புக்காக தான் நாங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம்.
இன்னும் கொஞ்ச நாள் தான் சொல்லிட்டாங்க. அவர் சாகிறத பாக்குற சக்தி எனக்கு கிடையாது. அதான் அவர் உயிரோட இருக்கிறப்பவே நான் மலேசியா கிளம்புறேன். அவர் நினைவிலேயே நான் வாழ்ந்துடுறேன். இந்த பாழா போன நோய் என் தலையில வந்து விடக்கூடாதா? வாழ வேண்டிய வயசுல போகலையேடா. கடவுளே, உனக்கு கண் இல்லையா? நாங்க யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம்? இந்த 2 பிள்ளைகளுமே உன்னை அண்ணா அண்ணான்னு கூப்பிடுமேடா. இனிமே யாரடா கூப்பிடுங்க? சொல்லுடா முத்து, சொல்லு. இனிமே யார கூப்பிடுங்க? இவளை என்னமோ டாக்டர் ஆக்குறேன், கலெக்டர் ஆக்குறேன்னு சொன்னியே, அதையெல்லாம் நீ பார்க்க மாட்டியடா. எப்படிடா எப்படிடா பாப்ப? இல்லடா. ஐயோ ஐயோ, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் தான் ஒரு பைத்தியக்காரி. என் புள்ள ரொம்ப நல்லவன், என் புள்ள ரொம்ப நல்லவன். நான் தான் புரிஞ்சுக்கல என் புள்ளைய நான் புரிஞ்சுக்கவே இல்லை. முத்து, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்ட? எனக்காக கண்ணை கொடுக்க துணிஞ்ச மிதுனாவுக்கு என் மனசுதான் கொடுத்த. ஆனா எப்ப என் உசுறு எனக்கே சொந்தம் இல்லைங்கிறது தெரிஞ்சதோ அப்பவே நானும் மிதுனாவுக்கு சொந்தம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நடந்த விஷயங்கள்லாம் மிதுனாட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லல? டாக்டர், எல்லாரும் காதலுக்கு தான் கண் இல்லைன்னு சொல்லுவாங்க. கண் இல்லாத மேலேயும் காதல் வரன்னு சொன்னவ என் மிதுனா ஒருத்தி தான் டாக்டர். எனக்காக கண்ணையே கொடுக்க துணிஞ்சவ நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணுனா உயிரையே விட்டுருவா. என் மிதுனா உயிரோட இருக்கணும் டாக்டர், என் மிதுனா உயிரோட இருக்கணும். முத்து, இப்படி வார்த்தைக்கு வார்த்தை எம்மிதுனான்னு சொல்லிட்டு இருக்கியே, அவளுக்கு இது தெரியலைன்னா உன்னை அவ துரோகியா தானே நினைச்சிட்டு இருப்பா. மாமி, மிதுனா என்ன துரோகியா தான் நினைச்சிட்டு இருப்பா. அது அவ காலில் குத்துன முள்ளு மாதிரி. கொஞ்ச நேரத்துக்கு வலி இருக்கும், தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவா. ஆனா என் நிலைமையை நான் சொல்லியிருந்தா அது அவன் மனசுல அடிச்ச ஆணி மாதிரி காலத்துக்கும் வலி இருக்கும். அதை எடுக்கிறதும் கஷ்டம், சுமக்கிறதும் கஷ்டம். மாமி, ஈஸ்வரா, இதெல்லாம் தெரியாம உன்னை நாயே பேயெல்லாம் திட்டின்னு இருந்தேனே. சாரிடா முத்து, என்னை மன்னிச்சிடுறா. பரவாயில்ல மாமி. முத்து, உன் நாடகத்தை நடத்துற வரைக்கும் நடத்துன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி எங்களை ஆள வச்சுட்டேப்பா. தயவு செஞ்சு என் நிலைமைய மிதுனா கிட்ட சொல்லிடாதீங்க. அதுக்காக தான் நான் இவ்வளவு செஞ்சேன். அதுக்காக என் மேல ஆசையா பாசமா இருந்த என் தங்கச்சிங்க என்ன வருத்தப்ப கூட அதையெல்லாம் நான் தாங்கிக்கிட்டேன். ஹலோ. கடைசியா ஒன்று ஒரு முறை பார்த்துட்டு போலன்னு வந்தேன். என்ன மன்னிச்சிரு மிதுனா, என்ன மன்னிச்சிரு. ஓகே ஓகே, நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். யாரா நீ? சார், என்ன சார் நீங்க அவங்கள போய் குத்த போறீங்க?
நீங்க வேற யாரோ நினைச்சிட்டு அவங்கள ஏய் வாடகை மிதுனா தானே அவ? ஆமா சார். ஆனா டேய் அவ எங்க குடும்பத்தையே அழிச்சவடா. டேய் எங்க அண்ணன் அவன் பொண்டாட்டியை கூட்டு போக வந்தான்டா. தேவையில்லாம போலீஸ்ல புடிச்சு கொடுத்தான். அவமானம் தாங்காம தூக்குல தொங்கிட்டான்டா. அவளை விட்டு போக சொல்றியா? போடா. சார் சார் ப்ளீஸ் சார் அவங்கள விட்டு சார் சொல்றது கேளுங்க சார். வேணாம் சார் ப்ளீஸ். எவன் தடுத்தாலும் அவ சாவ தடுக்க முடியாதுடா. சுற்றி வந்தேன் திட்டமிட்டு ஏன் வெறுத்தாய் சிட்டு சிட்டு குருவியாய் சுற்றி சுற்றி திரிந்தேன் சிறகையும் ஏன் முறித்தாய் விழி காக்கும் இமையே என்னை தாக்கும் போது வலிக்காத உள்ளம் இது என்று கூறு இது சரியா
என்னையாவது நடு ரோட்ல யார் யாரு ரோட்ல தண்ணியை போட்டு விழுந்து கிடக்கிறது? ஆறுமுகம் என்ன பண்றீங்க? அம்மா இந்த வந்துட்டமா. மிதுனா